விடமாட்டேன். இடத்துக்குள்ள யாரும் விடமாட்டேன். ஆமா, யார் வந்தாலும் உள்ள வர வர நான் பிடிச்சிருவேன். இப்பொழுது ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. மாமா உங்க பார்வை எனக்கு எப்ப வந்துச்சு? ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இவர் யாராக இருக்கக்கூடும்? பார்க்கலாம். இவர் எதுக்கு வந்திருக்காரு? காட்டுக்கு போன அரிச்சந்திராப்பா அவசரத்துக்கு பொறுத்தவரை இல்லையா? 12 மணியை தாண்டிட்டா யாராவது எங்க இடத்துக்கு வந்துகிட்டே இருக்கீங்க. என்ன யார் என்று கேட்கக்கூடிய காரணம் யார் ஐயா? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்கள? நான் இடத்துல ஒரு காவலர். நான் உள்ளே போகும் பொழுது என்னை வழிமறிக்கக்கூடிய காரணம் என்ன? எங்க உள்ள ஓடிய? எனக்கு சொந்தமானதை தேடி. சொந்தமானதை தேடி இங்க என்ன வந்திருக்கீங்க? உள்ள போயிருக்கிய? என்ன உள்ள போச்சு? அழகான மான் குட்டி. ஊமை குத்து வாங்க போறீங்க. இங்க மானே கிடையாது, ஓடி இருக்க. அடுப்பு கலந்துக்கு மாடு இருக்கியா? மாடுல போய மாடு வர்றது யாராவது ஒரு ஆளு ஏதாவது தொலைச்சு குட்டி ஏன் கிட்ட தானே கெடுக்க இருக்கீங்க. இங்க மாடு யாரா சொல்றது? துரத்தி வந்தது நாளையா? என்ன பேர துரத்துனீரு? பெரிய துரத்துனீரு. மான துரத்துனீங்களா? நீங்களா? மான கண்ணால முத பாத்தீங்களா? இல்ல வேற எது கிடமாட்டு குட்டியை பார்த்துட்டு இது மான் குட்டின்ற பதட்டத்தை துரத்துறீங்களா? அட ஏனையா, அந்த மான் குட்டியை பருவத்துல பாத்தனியா? இளம் வயது பருவம். ஓஹோ, இளம் வயது பருவம் என்ன பண்ணுவாங்க? இளம் வயதுல இன்னைக்கு பருவத்துக்கு வந்துருச்சு. பருவத்துக்கு வந்ததுல இந்த மான் குட்டியை பார்த்த உடனே கண்களுக்கு ஆஹா ஓஹோ அடடா இப்படி நான் எனக்கு என்னமோ ஏதோ ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்கியா? மானை பார்த்து நீ எச்சி பிடிச்சி வச்சு போயிட்டு இருந்த. என்ன எச்சி பத்தி வந்துருச்சு, மானை பிடிக்கணும். இந்த மானை பார்க்க பக்கத்துல போ, கட்டி இணைக்கணும்யா. மானை உமா கொடுக்கணும்யா. பார்த்தா நல்லவரா தெரியுது. மானை போய் கட்டி பிடிக்க முடியுமா? உமா கொடுக்க முடியுமா? நீ உமா கொடுக்கணும் உதவ தூக்கிட்டு போவீங்க. மாடு கோவப்பட்டு வதக்கன்னு ஒரு உதவ விட்டுச்சுன்னா என்ன ஆகும்? நான் பிடிக்கிற பிடி என் கை பட்ட உடனே என் கை பிடியில வந்து அப்படியே நன்கடையில மயங்கி போய் அப்படியே நிக்கும்யா. அப்படியா? அப்படிப்பட்ட அப்பேற்பட்ட வேடு வரும் இந்த மானை தேடி வந்திருக்கிறீங்க. மான் குட்டி எப்படி? சரி, மானை பிடிக்க வந்தவரு மானை பிடிக்க முடியாம பப்புடுக்காரங்கிட்ட வந்துகிட்டு மானை குண்டு கேட்டா மானுக்கு நாய் எங்க போவேன்? இங்க பாருங்க, மான் குட்டியை நீ வந்து ஒண்ணும் தர வேண்டாம். நீ என்ன பண்ற? ஓரம் பண்ணுங்க, ஏழையே நான் பாக்குறேன். வரீங்களா? இது என்ன பொருளை விட்ட கட்டுறாங்க? சும்மா கேட்டதில்லை. என்கிட்ட பப்புடு போடுற ஆளு ராசா ஆர்டர் கூட்டி வந்து பப்புடு சூப்பரா இருக்கு. 3 பப்புடு என் தங்கச்சி கூப்பிட போகுது. தங்கச்சி முன்னே பாண்டியனே தூக்கிட்டு சப்பிக்கிட்டு இருக்க. எதை பிடிச்சி
அண்ணே அது புதுசா ஒரு நாள் குத்தகைக்கு எடுத்துருக்கேன் தாளக்காரன். ஏய் பெரிய சரி, பெரிய இந்த ஓய்வு கொஞ்சம் வாங்கிக்குள்ள போக அண்ணே சின்ன விஷயமா கூப்பிட்டேன். டவர் வந்திருக்கு. தவறா அவருக்கு இங்க என்ன வேலை? இவரு வெள்ளி மண்ல இருந்து இங்க மானம் கட்டு வந்திருக்காப்ல. மானகட்டு இங்க வந்தாரு. மானு நம்ம இடத்துக்குள்ள ஓடியாந்துச்சா அத நம்ம அதை புடிச்சு தரணும்னு ஒத்த கால நிக்கிறோம். இதுக்கு ஒரு முடிவு கட்டுறது. ஆமா. நம்ம எனக்கு முடியல. எப்ப பார்த்தாலும் அவர் வந்திருக்காரு இவர் வந்திருக்காரு கூப்பிட்டவனே இருக்கேன். 12 மணியை தாண்டிட்டா நம்ம இடத்துக்கு யாராவது வந்துகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு என்னடா பண்றது? ஏதாவது ஒரு முடிவு செலவுக்கு காசு வாங்கிக்க. சரி மான் இருந்துறாரா? ஆமா தான் பாக்கல பாப்பா 2 பேரும் நீங்க போங்க. போய் கூட்டு போய் பால் கறக்க போறேன் போ. ஒரு மாலை திரி வந்ததாக அண்ணனும் தோழியும் உழைத்தார்கள் என்றாலும் தாங்கள் என்னிடம் மான சம்பந்தமாக கேட்டு கொண்டார். என்னால் ஆன உதவிகளை செய்ய முயற்சிக்கிறேன். குருகள் விடுவரே வண்ண தமிழகத்தை விளவில்லாமல் வந்தாரை வரவேற்கும் பழமையும் தவறாமல் எண்ணத்தில் கவனமில்லாமல் இல்லார் என்று தெரியாது எனக்கு பொன்னாரம்பல் புகழாரம் சொல்லிய தலைவியை வருகை என்று தங்களை வரவேற்றுவது வெள்ளிமணிக்கு சொந்தக்காரர் அழகான மான்குட்டி. எனது மான் எப்படி மான் அப்படின்னு எடுத்து சொல்லலாம். என் நாட்டில் உங்களுக்கே ஒரு அன்பு பிறக்கும் அப்படின்றதுனால விலை கொடுத்தே வாங்க முடியாத அழகுள்ள மான் எனது மான். சொல்லுங்க பாப்பா. எனது மான் மானுக்கு உண்டான பெருமையை என்ன விலை அழகே என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருது இணைவு இருந்தாலும் தருது உங்கள் அழகை கண்டு வியந்து போகிறேன்.
காவலன் எங்க அண்ணன், ரெண்டாவது காவலன் தோழிப்பென, மூணாவது காவலன் ஆரோக்கியம், மொழிபெரிய காவலுமே உங்க மாணாகப்பட்டது உள்ளே நுழைஞ்சிருமே சொல்லுங்க. உங்க மாணங்க வரவே இல்லை, வேற யார் போய் உங்க மாணாகப்பட்டதை தேடி பார்ப்பது உங்களுக்கு நல்லது. நான் காவல் பார்த்துருக்கேன். காவலுக்கு இடையூறு இல்லாமல் வேற எங்காவது தேடி பாருங்கள். விடுவே வேற இடத்துல நாடி போயிருந்தா அங்க நான் தேடி போயிருப்பேன். மான்குட்டி எங்க போல மானம் எங்க பாத்தீங்க? இங்க நிக்குது. மானம் எங்க பாத்தீங்கன்னு வெளிமலைக்கு இடையில எங்க விட்டீங்க? இந்த இடத்துல. நல்லா தெரியுமா? பார்த்து பேசுறேன். பார்த்து தாங்க பேசுறேன். ஏன் பொய்யா பேசுறீங்க? பார்த்துக்கிட்டே தாங்க பேசுறேன். எதை பார்த்து பேசுறீங்க? மான்குட்டி மானம் எங்க இருக்கு? இந்த இடத்துல. இங்க நீங்க பாருங்க. ஆகா 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 என்ன அழகு. அடடடா. நான் பார்க்கும் பொழுது திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. நான் பேசும் பொழுது நீங்க நினைக்கிறீங்க நான் மானம் இருக்கு. என் கண்ணை பாருங்க. கருவிலையை பாருங்க. என் மான்குட்டி தெரியுங்க. பார்த்து பேசுங்க. தேவையில்லாத விஷயம் பேசிட்டு இருக்கீங்க. இல்லாத மானம் இருக்குன்னு உடனே இருந்துருமா? மானு இல்லாத மானம் தேடி ஒண்ணு அவசியம் இல்லைங்க. எங்க நீங்க பேசுறதே பொய். முதல்ல மானம் வரவே இல்ல இடத்துக்கு மான் இங்கிட்ட வந்திருக்குங்க. இவங்க உங்க மாநில தேவையா? மானம் வந்தா வாழ்ந்து மானம் இங்கதான் இருக்கணும். முடிச்சு கொடுத்து வழி அனுப்ப போறேன். தேவையில்லாத வெட்டி பேசா தேவையில்லை. வரல வெட்டி பேச்சு வீண் பேச்சு பேசுறதுக்கு நான் வந்து வரல. ஏன் கிடைக்கல? இல்லாத ஒரு மாடு இல்லைங்க. இருக்குன்னு அழகான மாடு. என்ன புரியாது என்னன்னு கேட்குது? இருக்குங்க. என்ன எங்க இருக்கு? எங்க இருக்கு? அப்படிதான் இருக்கலாமே, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. யாருக்கு தெரியும் என்ன பைத்தியமா அலையிறாரு? பைத்தியம் பைத்தியமா? மாண்பு அவ்வளவு ஆசையா? என் மானுடைய இடம் எப்படி தெரியுமா? அப்படியே இடம் எங்க இருக்கு? அதுதாங்க பைத்தியம். ரொம்ப பாவமா இருக்கு. பைத்தியம் பைத்தியம் அலைகிறாரு. பாவமா பைத்தியத்துக்கு வைத்தியம் உடனே எப்படி கொடுக்க முடியா? இல்லாத உடனே எப்படி கொடுக்க முடியா? கலையே பூவிலி கூட என்ன வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன வேணும்? அதுதாங்க வேணும். எனக்கு அழகான மாந்தான வேணும். மாந்தான வேணும். உங்க மானு வேற எங்கேயும் போகல. எல்லாம் வரல. ஆட்டப்படம் பயங்கரமா இருக்கு. சொன்ன கேட்கணும். சொந்த பத்தி இருக்கணும். என்ன வாசிக்கணுமா? தெரியுமா? அழகு அழகு அத்தல் அழகுங்க. எது சாத்தனி அழகா? 32 லட்சம் பொருத்தி அழகு மாறி அழகு மாறி. அம்மா பேரின்பத்தோடு இந்த மான்குட்டியோட அங்க லட்சம் அடையாளங்க. எப்படி சொல்ற அப்படிங்க? நல்லா சொல்றேன். கண்ணு அப்படிங்க அப்படிங்க. கவனேந்தி
அண்ணே வள்ளி அண்ணே உனக்காகவே. அண்ணே அண்ணே வாடா அண்ணே வாடா. பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாடல் சொல்லவா பறந்து செல்லவா பாடினாடி போல வந்த பாவை அல்லவா இது பாடி தேடி ஓடி வந்து காலை அண்ணன் வீரம் தேவங்க. நான் எப்படி தப்பிக்கிறேன் இப்ப அண்ணன் மப்டியில இருக்கேன்டா. கொஞ்சம் அப்பதான் வர முடியும். ஆமா வீடு சொல்லிட்டு என்னதான் கேடு சொல்றாரு ஒன்னா தேடி வந்தாரா? ஆமா தங்கச்சி நீ கோபத்தோட அழகா பிறந்ததுனால நம்மள அப்படிதான் தேடி வருவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? என்ன விஷயம் நமது குலக்கடவுள் முருகப்பெருமானை நீ கும்பிடாத பிரச்சனை. அத்தாடி எப்ப பார்த்தாலும் மாமா மாமாண்டிய தவிர முருகான கும்பிட மாட்டேங்கிற. நீ நம்ம சாமியை கும்பிடு. மாமாடி பிரச்சனை அவரை தான் கும்பிடுற. முருகா முருகா என்ன முருகா? முருகா முருகா மனம் படைத்து உன்னை சிரிப்பதற்கு வழிவெடுத்து உன்னை மனப்படுத்தி மனம் படைத்து வள்ளி வள்ளி வருகா வள்ளி வள்ளி வேண்டுவதாக வந்தது நான் எனக்கு ஒரு வரம் வேண்டும் வருகா உமக்கு வரம் வேண்டும். உலக மக்கள் அனைவரும் இளையராஜ் என்னை முதல் வைத்து வள்ளி தேவியாய் சமேத சுப்பிரமணியம் ஜெயிக்கும் வரம் பெற வேண்டும் வருகா
பெண்கள் மல்லிகை வாணி என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவாய் என்ற வரத்தை இணைக்கிறேன் நமக்கு. பாசனங்கரையை சேர்ந்த நாடக அமைப்பாளர் கருப்பை அவர்கள் அவங்க அம்மா நினைவாக ஒரு பாடல் பாட சொல்லிட்டார். ஒரு அம்மா அப்பா நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. ஆசும் ஒரு நேசும், ஆசும் ஒரு நேசும், தன்னார் தன்னாரும் சேரே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. தீர்வானிலே மொழி வந்தது, உன்னை விட்டு நீ வந்தது. தீர்வானிலே மொழி வந்தது, உன்னை விட்டு நீ வந்தது. நான் பார்க்கும் ஆதாயம் என்று நீ பாடும் கோதாயம். என்று நீ பாடும் கோதாயம். நானே நீ பார்த்த கவிதம், நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே.